அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கிங் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோஸில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு 2-3 வீடியோவுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நான் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா, நான் ஸ்கூலில் ஒரு ஸ்டாஃபாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சில்ட்ரன்ஸ் டே வந்துச்சு இல்லையா, லாஸ்ட் மந்த். அந்த சில்ட்ரன்ஸ் டேக்கு என்னோடய பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேம் தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி மீஷோவில் கீச்செயின் ரொம்பவே சூப்பராக இருக்குது, பெட்டர் ப்ரைஸில் இருக்குது, நம்ம இதை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணுறப்ப எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரிவ்யூ போய் பார்க்குறப்பயுமே இந்த கீச்செயின்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டிசைன்ஸ் கூட 1-2 எனக்கு கொஞ்சம் இந்த ஷூ செப்பல்லாம் இருந்துச்சு, அது கூட எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. மற்றபடி இந்த டாய்ஸ் உள்ள கீச்செயின்லாம் என்னோடய பிள்ளைங்களுக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு டவுட் என்னன்னாக்கா, அந்த செயின்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலையே, ஏதாவது துரு ஏறின மாதிரி இருக்குமோ அப்படின்னு நான் லைட்டாக எனக்கு ஒரு மைல்டான டவுட் இருந்துச்சு. ஆனால் ரிவ்யூஸில் செக் பண்ணுறப்ப அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குன்னு ரிவ்யூவும் வந்துச்சு. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அந்த டவுட் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. எல்லாரும் நல்லபடியாக வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக கீச்செயினாக இருக்கட்டும், அந்த செயினாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே வர்த்து. பட் எனக்கு ப்ரைஸ் ரேட்லாம் மறந்துடுச்சு. நான் இன்ஷா அல்லாஹ் நான் அதோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நான் எடுத்து வச்சுட்டேன். சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு அந்த மார்னிங் ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அதனாலே நான் சேமியா கேசரி செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ரவா கேசரி தான் பண்ணலான்னு பிளானில் போய் பார்த்தேன், ரவா இல்லை. அதனால ஓகே நம்ம சேமியா கேசரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சேமியாவை லைட்டாக நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுடு தண்ணியில் கொஞ்சமாக இல்லை, அந்த கேசரிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு சேமியாவை போட்டு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஜீனியும் போட்டு நல்லா வெந்து அதோட கலர்லாம் சேர்த்துட்டு ஒரு கேசரி லெவலுக்கு வந்ததோடு நான் அதை இறக்கியாச்சு. நல்லா ஜீனிலாம் சேர்த்து நல்லா கொதிச்சிருக்கிறப்ப நான் இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சேன்னா, தக்காளி ரசம், சிறுபருப்பு போட்டு சுரைக்காய் கூட்டு, ப்ளஸ் இந்த சைடில் உருளைக்கிழங்கு ஃப்ரை. இதுதான் என்னோடய லஞ்சுக்காக நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதே டைமில் கொஞ்சம் கிடுகிடுன்னு பிள்ளைங்களுக்காக நான் கேசரியும் செஞ்சுருந்தேன். ஃபுட் கலர் ரொம்பவும் சேர்க்கல, நான் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது இல்லையா, அதனால் கொஞ்சம் நார்மல் கலர் தான் நான் சேர்த்துருந்தேன். உங்கள்கிட்ட சாஃப்ரான் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சாஃப்ரான் இல்லாததுனால நான் ஃபுட் கலர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக கேசரிலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். அது அப்புறமா நான் பீஸ் போட்டு நான் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போய் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். கிஃப்ட்டோடு சேர்த்த ஒரு பென்னு ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் அவனுக்கும் என் பிள்ளைங்க பயங்கர ஹாப்பி. சில்ட்ரன்ஸ் டேக்கு பிள்ளைங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி போர்டில் பிள்ளைங்களோட நேம்லாம் எழுதி பலூனில் பறக்க விட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போர்டை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். என் பிள்ளைங்க ரொம்பவே பயங்கர ஹாப்பி. அன்றைக்கி ரொம்பவே ஜாலியான மூடில் கிளாஸ்லாம் எதுவுமே அன்றைக்கி எடுக்கவே இல்லை. பிள்ளைங்களை பாட சொல்கிறது, அது அவங்களுக்குள்ளே ஏதாவது டேலண்ட் இருந்தால் அந்த மாதிரி செய்ய சொல்கிறது, அந்த மாதிரி தான் அந்த டே எங்களுக்கு போச்சு. இந்த வீடியோ உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.